வணக்கம், வெல்கம் டு தமிழ் பொண்ணுங்க சேனல். நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வைகாசி விசாகம் முருகர் இன்றைக்கி தான் அவதரிச்சாங்கன்னு சொல்லி நிறைய புராண கதைகளில் சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி முருகருக்கு பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வேல் பூஜை பண்ணலான்னு நினச்சேன். ஸோ இந்த வேல் என் ஹஸ்பண்டுக்கு கிஃப்டாக கிடச்சிது. ஸோ கிருத்திகை அன்றைக்கி தான் அந்த வேல் எங்களுக்கு கிடச்சிது. அப்போ பார்த்திங்கன்னா எங்களால் பூஜை செய்ய முடியல. அதனால இப்போ பூஜை செய்யலாம் அப்படின்னு நினச்சேன். அப்படி பார்த்தா இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிராஸ் கிடையாது, அதாவது பித்தளை கிடையாது. அதனால் இதில் நம்ம ஏதாவது நம்ம பால் எதுவும் போட்டோம்னா அது கருப்பாயிரும். ஸோ அதனால் நான் அதுக்கு பூஜை பண்ணாமல் ஆல்ரெடி என்கிட்ட இருந்த ஓம்ங்கிற வேலுக்கும் முருகர் இருக்காருன்ட்ட ஒரு சின்ன விக்கிரகமாக அவருக்கும் பார்த்திங்கன்னா அபிஷேகம் பண்ணோம். பால் அபிஷேகம் பண்ணேன் அன்றைக்கி. பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம முருகருக்கு அலங்காரம் பண்ணணும். ஸோ அலங்காரம் பண்ணிவிட்டு நம்ம பூஜையை ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் பூஜைக்கு விசாகத்தன்னைக்கு பார்த்திங்கன்னா சில பேர் விரதம் இருப்பாங்க, காலையிலேருந்து விரதம் இருப்பாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு நேரம் விரதம் இருப்பாங்க. அது மாதிரி நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அது மாதிரி விரதம் இருந்துட்டு முருகருக்கு அலங்காரம் பண்ணி அவருக்கு பிடிச்ச பூக்களால் அவருக்கு அர்ச்சனை பண்ணணும். அது மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய போற்றிகள் சொல்லணும். கந்த சஷ்டி கவசம், கந்த குரு கவசம், திருப்புகழ், கந்தர் அனுபூதி, வேல்மாறல், வேல்வேட்கைன்னு எது வேணுனாலும் நம்மளுக்கு எது தெரியுதோ அதை நல்லபடியாக பாடி நம்ம முருகருக்கு அர்ச்சனைகள் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். அன்றைக்கி ரொம்ப நல்லது. அது மாதிரி பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு ஏதாவது அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம். அன்றைக்கி எல்லா கோவில்லையும் முருகருக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. அந்த அபிஷேகமும் நம்ம பார்த்தோன்னா ரொம்ப நல்லது. வீட்டில் உங்களுக்கு எதிர்பார்க்காத அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சேஞ்சஸ் நடக்கும். இப்போ கல்யாணமே ஆகாமல் இருப்பாங்க, அவங்களுக்கு கல்யாணம் ஆகும். குழந்தையே இல்லாமல் இருக்கும், அவங்களுக்கு குழந்தை பிறக்கும். இந்த விசாகத்தில் விரதம் இருக்கிறவங்களுக்கு அடுத்த விசாகத்தில் குழந்தை கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு தான் புராண கதைகள் நிறையா சொல்லும். ஸோ வேலை கிடைக்காதவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். இந்த மாதிரி எல்லா மாற்றங்களும் பார்த்திங்கன்னா இந்த விசாகத்தில் விரதம் இருக்கிற மூலியம் நம்மளுக்கு கிடைக்கும். இது மாதிரி நம்ம முருகருக்கு வரக்கூடிய கிருத்திகை, சஷ்டியம் அந்த நாட்கள்லையும் பார்த்திங்கன்னா விரதம் இருந்து நம்மளுக்கு என்ன தேவையோ அதை முருகர்கிட்ட மனதார வேண்டி கேட்டோன்னா அது கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுத்துருவார். இப்போ பார்த்திங்கன்னா நான் முருகர் அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு நான் அலங்காரம் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் முருகருக்கு பிடித்த பூக்களாலெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணலாம். வேல்மாறல் பார்த்திங்கன்னா வேல்மாறல் படித்தோன்னா ரொம்ப நல்லது. உங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா உடனே உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரியும். திடீர் சேஞ்சஸ் நடக்கும். எதையோ போட்டு குழப்பிட்டே இருக்கீங்க மனசில் அப்படிங்கிறப்போ நீங்கள் வேல்மாறலை மனதார உட்காந்து முருகருக்கு ஒரு விளக்கு நெய் விளக்கு ஏற்றி வச்சுட்டு அவர் முன்னாடி அதை பாடணும். அதில் பார்த்திங்கன்னா 64 பாடல் இருக்கும். அதாவது 16 பாட்டு. அந்த 16 பாட்டை மாற்றி கொடுத்துருப்பாங்க அடிப்பறையில். ஸோ இது படிக்கிறதுனால என்ன ஆகும்னா நம்மளோட உடம்புல இருக்கிற அந்த 7 சக்ராஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஆகும், அலைன் ஆகும். அந்த மந்திரங்கள் போய் பார்த்திங்கன்னா அந்த 7 சக்ராஸை சரி பண்ணுறப்போ நம்ம உடம்புல எந்த ஒரு நோய் இருந்தாலும் அந்த நோயும் குணப்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் எந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையும் உடனே சரி பண்ணி கொடுக்கும் இந்த வேல்மாறல் படிச்சிங்கன்னா அவ்வளோ ஒரு சேஞ்சஸ் நடக்கும். நீங்களே எதிர்பார்க்கவே மாட்டீங்க, அந்த மாதிரி விஷயம்லாம் உங்களுக்கு நடக்கும். அதெல்லாம் குழந்தை இல்லை, வேலை சரியாக இல்லை, லைஃப் ரொம்ப கஷ்டமாக போயிட்டுருக்கு அப்படின்னு நினைக்கிற எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த வேல்மாறலை தொடர்ந்து படிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் நடக்கும். நீங்கள் ஒரு 2-3 டைம் படிக்கிறப்ப அப்போயே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சேஞ்ச் நடக்கும். நான் இது பார்த்திங்கன்னா திருத்தணியில் இருக்கிற முருகர் பற்றி அந்த லைன் வரும். ஃபஸ்ட்டு திருத்தணியில் ஒதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனேன துளத்தின் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே அப்படின்னு வரும். ஸோ இந்த 4 லைன் இருக்கும். அந்த 4 லைனே நம்ம திருப்பி நம்ம மனசுக்குள்ளே சொல்லிகிட்டே வந்தாலும் நம்ம பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சேஞ்சஸ் நடக்கும். இதில் இது முறையாக நம்ம வேல் வச்சு வேல் பூஜை பண்ணி அதில் எப்படி படிக்கிறதுங்கிறது ஒரு ப்ரொசீஜரே இருக்குது. அந்த முறைப்படி நம்ம தொடர்ந்து பூஜை செஞ்சுட்டு வந்தோன்னா நம்ம லைஃப் எப்படி மாறும்னு நம்மளாலே இது பண்ணவே முடியாது. அவ்வளோ ஒரு நல்ல மாற்றத்தை முருகர் நம்ம லைஃப்பில் ஏற்படுத்தி கொடுப்பாரு. நீ சும்மா நம்ம படிக்கிறதுக்கே அவ்வளோ சேஞ்சஸ் உங்களுக்கு தெரியும். உங்கள் உடம்புலையாக இருக்கட்டும், உங்கள் லைஃப்லையாக இருக்கட்டும், உங்கள் பர்சனல் லைஃப்பில் ஏதாவது ஒரு உங்கள்
உங்களுக்குன்னு நடக்க வேண்டியது நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது கூட டக்குன்னு நடக்கும். உங்கள் ஃபேமிலியில் நடக்கும். இந்த மாதிரி எல்லாமே வந்து நடத்தி கொடுப்பாரு முருகர். அன்றைக்கி நான் விசாகத்தன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெற்றிலை தீபம் தான் ஏற்றினேன். ஸோ 6 வெற்றிலை தீபமும் 6 விளக்கும் வச்சுருக்கேன். ஸோ 6 நம்பரில் தான் வந்து பார்த்திங்கன்னா யூனிவர்ஸே வந்து நம்மளுக்கு வந்து அடங்கியிருக்கு. ஒவ்வொரு ரேஷியோவில் தான் நம்மளோட உலகமே வந்து இயங்கிட்டுருக்கு. அதில் டைமு, இந்த நம்பர் அதுக்கெலாம் ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட். அதனால தான் 6 தீபம் ஏற்றணும், 108 போற்றிகள் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 6, 9, 3 இதெல்லாம் வந்து அவ்வளோ பவர் இருக்குது இந்த நம்பருக்கெலாம். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து 6 தீபம் ஏற்றிருக்கேன். ஸோ பாம்பன் சுவாமிகள் கூட பார்த்திங்கன்னா அவரோட பாடல்கள் வந்து 6666 தான் எழுதியிருக்காரு. ஸோ 6ல் முடிகிற மாதிரி தான் அவர் வந்து எல்லாமே பார்த்துப்பாராம். டெஸ்லா கூட அவர் வந்து ஒரு ஃபிசிக்ஸ் சயின்டிஸ்ட்டு. அவர் கூட வந்து அந்த நம்பர்ஸ்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாராம். அதாவது எங்கே போய் அவர் வந்து ஸ்டே பண்ணாலும் அந்த 369 அந்த நம்பர் இருக்கிற ரூமுக்கு தான் கேட்பாராம். எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்பர்ஸ்க்கு வந்து ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. ஸோ இந்த நம்பர்ஸ் வச்சு தான் நம்ம ஜோதிடமாகட்டும் எதுனாலும் வந்து நம்மளுக்கு கணிச்சு கொடுப்பாங்க. நம்மளோட ஜாதகம் எல்லாமே இந்த நம்பர்ஸில் தான் வச்சு நம்மளை வந்து குறித்து கொடுக்குறாங்க. ஸோ அதனால் இந்த நம்பர்ஸ்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் 6 விளக்கு, அதுவும் நெய் விளக்கு ஏற்றணும். நெய் விளக்கு ஏற்றினா ரொம்ப அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அது நல்ல அந்த ஏறி அந்த வாசனை இருக்கும். அந்த வாசனையை நம்ம வந்து ப்ரீத் பண்ணுறப்போ நம்மளோட இன்னர் ஆர்கான்ஸ் வந்து கரெக்டாக வந்து நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நான் வந்து நெய் தீபம் வந்து ஏற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பௌர்ணமி, அமாவாசை அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து யூனிவர்ஸில் நிறையா வந்து பவர் இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து நம்ம இந்த மாதிரி இறை சிந்தனையோட நல்ல மந்திரங்கள் வந்து சொல்லிவிட்டு கோவிலுக்கு போயிட்டு வந்தோன்னா, ஏன்னா கோவிலுக்கு போகிறப்போ நம்ம வெளியில் போவோம், நிறையா வந்து அந்த எனர்ஜி வந்து நம்ம ரிசீவ் பண்ண முடியும். அதுக்காக தான் கோவிலுக்கு போயிட்டு நம்ம வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வீட்டில் வந்து குழந்தைகள் இருந்தாங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு வந்து இந்த விஷயங்கள்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். நம்ம சொல்லிக் கொடுத்தா தான் அவங்களுக்கு தெரியும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்குள்ளே நம்ம சொல்லிக் கொடுத்தணும். அதுக்கு மேலே அவங்க போயிட்டாங்கன்னா நம்ம பேச்சு அவங்க கேட்க மாட்டாங்க, அது இதுன்னு சொல்லுவாங்க. நம்ம பூஜை செய்கிறப்போ நம்ம பசங்களையும் நம்ம கூடயே வச்சு நம்ம வந்து ஒவ்வொன்றா சொல்லிக் கொடுக்கணும். கடவுள் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை லாஸ்ட் வரைக்கும் லீட் பண்ணி கொண்டு போகிறது. எல்லாமே சேஞ்ச் ஆகிரும். ஆனால் கடவுள் நம்பிக்கை வந்து எப்பயுமே வந்து இருக்கும். கடவுள் வந்து நம்ம எப்பயுமே நம்ம கூடயே இருப்பார் அப்படிங்கிறத அவங்க உணர வைக்கணும். இந்த பூஜைக்கு வந்து பார்த்திங்கன்னா பாப்பாங்க வந்து அவங்களாவே வந்து நானும் பூஜை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் எல்லாமே செஞ்சிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து அந்த சர்க்கோண கோலம் போட்டு சரவண பவன் எழுதுறதுலேருந்து பூஜை செய்கிறதுலேருந்து சாமியை வந்து அலங்காரம் பண்ணுறதுல எல்லாமே வந்து அவங்க வந்து இது பண்ணாங்க. பாட்டும் கூட அவங்க இன்ட்ரெஸ்ட்டாக வந்து பாடி இது பண்ணாங்க. நம்ம தெய்வத்திட்ட போய் நம்ம வந்து எவ்வளோ மனம் உருகி அவரை பற்றி புகழ்ந்து பாடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அவர் வந்து நம்மளுக்கு வந்து பிளெஸ்ஸிங் பண்ணுவார். இதை வந்து நான் நிறையா கோவிலில் வந்து நான் வந்து இதை வந்து நல்லா வந்து ரியலைஸ் பண்ணியிருக்கேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து 2 பேரும் வந்து கோவில் போயிட்டு பாடுவாங்க. ஸோ வல்லக்கோட்டையில் வந்து இந்த இன்சிடெண்ட் நடந்தது. அவங்க வந்து பாடுறப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் தலையிலேருந்து அவ்வளோ பூ வந்து அப்படியே கொட்டுச்சு. அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து வடபழனிக்கு போனோம். வடபழனிலையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாட்டு பாடுறாங்க. பாட்டு பாடினையும் அவர் கையில் இருந்த பூ வந்து அப்படியே விழுகுது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முருகரோட பிளெஸ்ஸிங்ஸு. அப்புறம் இன்னொரு இன்சிடெண்ட் கூட இப்போ நேற்று விசாகத்து அன்னைக்கு நடந்தது. அப்போ வந்து நான் வந்து கோவிலுக்கு போகல, பசங்க வந்து கோவிலுக்கு போயிருந்தாங்க. ஸோ கோவிலுக்கு போகிறப்போ அங்கேயும் போயிட்டு இந்த பாட்டு பாடிட்டு இருந்திருக்காங்க 2 பேரும். பாட்டு பாடனையும் அவர் போட்டிருந்த அந்த மாலை வந்து அப்படியே வந்து கீழே விழுந்துதான். ஸோ இதெல்லாம் வந்து பார்க்குறப்போ கடவுள் வந்து நம்ம கூடயே இருக்கார் அப்படிங்கிறத நம்ம நல்லாவே வந்து ஃபீல் பண்ண முடியும். இது சொல்கிறப்பே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அப்படியே வந்து உடம்பே வந்து சிலுக்குது. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அழுதுருவேன். இந்த இது அப்படியே விழுந்து அந்த பூ கொட்டுது, எனக்கு வந்து கண்ணீர் வந்து அழுதுகிட்டே இருக்கேன். இதை வந்து சொல்கிறதுக்கு வந்து வார்த்தை இல்லை. அது வந்து ரொம்ப வந்து நம்ம ஃபீல் பண்ணணும். அதாவது உள்ளம் உருகி வந்து கடவுள்கிட்ட நம்ம வேண்டுறப்போ வந்து முருகன் வந்து அவரோட அருள் வந்து நம்மளுக்கு பரிபூரணமாக கொடுப்பாரு. வேறு என்ன வேணும், அவர் அருள் இருந்தாலே நம்மளுக்கு போதுமே. ஸோ நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாங்களாம் பாடிட்டே இருந்தாங்க. நாங்கள் வந்து பூஜை செஞ்சுட்டு போற்றிகள் எல்லாம் சொல்லி அவருக்கு வந்து மலர்கள்லாம் போட்டு அர்ச்சனை செஞ்சிட்டோம். அதுக்கப்புறம் கற்பூரம் தீப தூப ஆராதனை காட்டணும். எப்போவுமே நம்ம வந்து சாமி ஏதோ பூஜை செய்கிறோம், சாமி கும்பிட்றோம் அப்படின்னா தீபம் ஏற்றிட்டு தூபம் வந்து கண்டிப்பாக காட்டணும். அப்போ தீப தூப ஆராதனை எல்லாம் வந்து பிரசாதத்தையும் வந்து படைச்சிட்டு
நம்மளோட பூஜையை வந்து முடிவு பண்ணிக்கலாம். ஸோ பிரசாதம் வந்து நம்ம வந்து எது நம்ம வீட்டில் இருக்கோ அதை வந்து செய்யலாம். பால், தண்ணியில் கூட கொஞ்சம் கல்கண்டு போட்டு வச்சு நம்ம வந்து சாமிக்கு வந்து நெய்வேத்தியமாக படைக்கலாம். அது மாதிரி பானகம், நீர்மோர், அப்புறம் வந்து சக்கரை பொங்கல், அது சிறுபருப்பு பாயசம், அப்பம் அதெல்லாம் வந்து அன்றைக்கி செஞ்சு படைச்சா வந்து விசேஷம். அதையும் நம்ம சாப்பிட்றது வந்து அந்த நாளில் வந்து நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ஸோ இதெல்லாம் வந்து பண்ணிவிட்டு நான் வந்து கற்பூர ஆரத்தி, தீப ஆரத்திலாம் காட்டிட்டு நான் வந்து அன்றைக்கி வேல் பூஜை செய்யணும்னு சொல்லி மந்திரம் சொல்லணும்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ பசங்கள்லாம் வந்து சொல்லிகிட்டே இருந்தனால சரி கோவில் போயிட்டு வந்து சொல்லலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். ஸோ கோவில் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து அன்றைக்கி வந்து செம கூட்டமாக இருந்தது. அப்போது வந்து போயிட்டு வர்றதுக்கே எங்களுக்கு டைம் ஆகிடுச்சு. எப்படியும் நாங்கள் 8 மணிக்கு தான் கோவிலுக்கு போனோம். 8 மணிக்கு கோவில் போனோம். ஸோ அங்கே வந்து பயங்கர ரஷ்ஷு. அதுலேருந்து அங்கே வரவே நாங்கள் வந்து 9:30, வீட்டுக்கு வர 10 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் காலையில் வந்து ஒரு தடவை அந்த மந்திரம் ஃபுல்லாக வந்து சொல்லிட்டேன். இருந்தாலும் அந்த வேல் முன்னாடி வந்து பூஜை பண்ணி சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதை வந்து அன்றைக்கி செய்ய முடியல, கோவில் போயிட்டு வந்தனால முடியல. கோவில்லையும் பார்த்திங்கன்னா செம ரஷ்ஷு. ஸோ கோவில்லையும் பார்த்திங்கன்னா நல்ல வந்து அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. நல்ல தரிசனம் கிடச்சிது, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த குன்றத்தூர் போயிருந்தோம். குன்றத்தூர் வந்து பார்த்திங்கன்னா கீழே வரைக்கும் அந்த ஸ்டெப்ஸில் தான் நாங்கள் நின்றுருந்தோம். அவ்வளோ வந்து கூட்டம், கோவிலுக்குள்ளே கூட போல் லைனு, அந்த ஸ்டெப்ஸ் வரைக்கும் லைன் இருந்தது. அப்படியே எப்படியும் போயிட்டு ஒரு 1 ஹவரில் வந்துட்டு சாமி பார்த்துட்டோம். சாமி பார்த்துட்டு அப்படியே வந்து பௌர்ணமியும் நல்லா வந்து நிலாவையும் நல்லா பார்த்துட்டு சந்திர பகவானையும் வேண்டிட்டு அங்கேருந்து வந்துட்டோம். ஸோ இப்படி தான் நாங்கள் வந்து பூஜை பண்ணணும். ஸோ வெற்றிலை தீபமும் ஏற்றினா ரொம்ப நல்லது. வெற்றிலை தீபம் வந்து நான் இது வந்து 2வது தடவை ஏற்றுறேன். ஃபஸ்ட்டு டைம் ஏற்றுறப்போ நான் வந்து சித்திரை 1 அன்றைக்கி வந்து ஏற்றினேன். சித்திரை 1 அன்றைக்கி ஏற்றினேன். அது மாதிரி இன்னொரு இன்சிடெண்ட் வந்து சொல்லணும். திருத்தணி வந்து திருத்தணி போயிட்டு வந்து அன்றைக்கி ஈவினிங் தான் வந்து நான் வந்து வெற்றிலை தீபம் வந்து வீட்டில் வந்து ஏற்றினேன். திருத்தணி வந்து எப்படி போனோன்னா, இந்த பாட்டு வந்து வேல்மாறல் வந்து புதன்கிழமை வந்து ஜோதி டிவியில் தான் பார்த்தேன். ஜோதி டிவியில் போட்டுட்ருக்காங்க. அப்போ வந்து நான் சேர்ந்து அது கூடயே படிச்சுட்ருந்தேன். அந்த பாட்டு வந்து படிச்சுட்ருந்தேன். ஸோ படிச்சுட்ருக்கும்போது புதன்கிழமை படித்தேன் அந்த வேல்மாறல். அதுக்கப்புறம் வந்து ஸோ சனிக்கிழமை நைட்டு வந்துட்டு சரி நம்ம திருத்தணிக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. நான் வந்து பக்கத்தில் ஏதாவது முருகர் கோவில் போயிட்டு வரலாம் அன்றைக்கி அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா அன்றைக்கி தான் வந்து சஷ்டி கூட அன்றைக்கி. அதனால் வந்து சஷ்டியா கிருத்திகையான்னு தெரில, சஷ்டின்னு நினைக்கிறேன். சரி அதனால நான் வந்து முருகர் கோவிலுக்கு போயிட்டு வரலாம் அன்றைக்கி அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். அப்போ வந்து சரின்னு அவர் வந்து என்ன சொன்னார், திருத்தணிக்கு போகலாம் அப்படின்னு சொன்னார். டக்குன்னு வந்து திருத்தணி அப்படின்னு சொன்னனையும் எனக்கு அந்த பாட்டு படித்தா தான் எனக்கு ஞாபகம் வந்தது. ஸோ புதன்கிழமை அந்த மாதிரி படிக்கிறேன். சண்டே வந்து பார்த்திங்கன்னா திருத்தணிக்கு போயிட்டோம். திருத்தணி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சீக்கிரம் கிளம்பிடணும். ஏன்னா சஷ்டி வேறு, அப்புறம் வந்து சித்திரை 1 வேறு ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போகணும் அப்படி சீக்கிரமே போயிடணும்னு பிளான் பண்ணோம். பட் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரு 7:20 அந்த மாதிரி தான் வந்து கிளம்புனோம் வீட்டில் இருந்து. ஸோ காரில் கிளம்புனனால நாங்கள் வந்து அங்கே ரீச் ஆனப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9:30 அந்த மாதிரி ஆகிடுச்சு. அப்படி ஆனனையும் அப்படியே அங்கேருந்து நாங்கள் லைனில் போய் நின்றுட்டோம். லைனில் போய் நின்று போயிட்டு இருந்துச்சு. போயிட்டுருக்கும்போது பால் குடம்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ பால் அபிஷேகம் அன்றைக்கி நடக்க போகுது. ஸோ பால் குடம்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. நான் வந்து கந்த சஷ்டி கவசம் பாடிட்டே வந்து போயிட்டு இருந்தேன் லைனில். அப்போ வந்து லைனில் வந்துட்டு ஒரு உற்சவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த டேர்னிங்கில் போனால் தான் அந்த உற்சவர் தெரிவார். அங்கே தான் பாலபிஷேகம் நடக்குது. கரெக்டாக நாங்கள் அந்த டேர்னிங் போகிறோம், கரெக்டாக வந்து பாலபிஷேகம் நடக்குது. ஸோ பாலபிஷேகம் பார்த்துட்டே வந்து நாங்கள் அந்த லைனில் அப்படியே மூவ் பண்ணி போயிட்டே இருந்தோம். அப்போ வந்து அப்படியே அந்த கேட் வந்து போட்டுட்டாங்க. கேட் வந்து போட்டோன்னே நாங்கள் வந்து இன்னும் ஒரு 1 ஹவர் ஆகும். பாப்பா வந்து சாப்பிடாம நாங்கள் போயிருந்தோம் காலையில். ஸோ எப்படி வந்து இது பண்ண போகிறாளோ அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டே பேசிகிட்டே இருக்கோம். அப்போ வந்து கேட் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனையும் எங்கள் பேட்ச் வரைக்கும் ஒரு பேட்சாக அனுப்புவாங்க இல்லையா, அப்போ டக்குன்னு அனுப்பிச்சி விட்டாங்க. ஸோ நாங்கள் வேகமாக போயிட்டு முருகரை வந்து தரிசனம் பண்ணோம். அன்றைக்கி வந்து தங்க கவசம் போட்டிருந்தாங்க முருகருக்கு. குன்றத்தூர்லேயும் தங்க கவசத்தில் தான் நேற்று வந்து தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் தமிழ் பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.